ரொம்ப டீப் பெயினோட வேதனையோட இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்றேங்க. நான் கண்டிப்பா இது நம்ம பேசியே ஆகணுன்ற ஒரு பொறுப்போட இந்த வீடியோ வந்து நம்ம பண்றதுனால நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அதுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் பேசுறேன். திருவண்ணாமலையில இப்போ நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ இப்போதான் நம்ம கரூரோட 41 பேரோட இறப்பு இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசியிருந்தோம். அதுக்கே வந்து நமக்கு இன்னும் அது சிபிஐ விசாரணையில் இருக்கு. ஸோ கேட்டிருக்காங்க சிபிஐ விசாரணை. பட் அதுவே நமக்கு இன்னும் கிளாரிட்டி வந்து என்ன நடக்க போகுது என்னன்றது நமக்கு கிளியராக வந்து தெரியல. ஸோ இன் தட் கேஸ் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் வந்து திருவண்ணாமலையில் நடந்திருக்கு. இந்த என்ன இன்சிடென்ட்ன்றதை நான் உங்களுக்கு ஜென்ரிக்காக சொல்லிடுறேன். நான் டீப் அனாலிசிஸில் அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ நம்ம எல்லாருமே மெச்சூர்டாக இருக்கனால அது என்ன நடந்திருக்கும்ன்றது நான் பேசும்போதே கண்டிப்பாக நீங்கள் கேள்வியும் பட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக மெச்சூர்டாக புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது திருவண்ணாமலை மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம ஜென்ரலாக சாமி கும்பிட போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் பேர் மினிமம் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டோம். அந்த ஸ்டேட் உள்ள நுழையவே வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போக நெருங்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைண்டு பியூராக இருக்கும். ஏன்னா திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ஆன்மீக வழியில் வந்து பயங்கர மெடிடேஷன் பண்ணி அந்த இடத்துல அந்த வைபே பயங்கரமாக இருக்கும்னுவாங்க. முனிவர்கள், பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாருமே வாழ்ந்த புண்ணிய பூமி அது. திருவண்ணாமலை நம்ம நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ட்ரு ஆகும்போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அப்படி ஒரு புனித பூமி. தட் இஸ் த மோஸ்ட் இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து வந்து வரக்கூடிய ஒரு திருத்தலங்கள்ல வந்து முக்கியமான ஒரு இது. நம்ம எப்படி சில முக்கியமான கோயில்கள் பற்றி திருச்செந்தூர் பற்றி பேசுகிறோமோ, பழனி பற்றி பேசுகிறோமோ, திருப்பதி பற்றி பேசுகிறோமோ, அது மாதிரி அதுக்கு சமமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையே பேசுவோம். ஸோ அங்கே போயிட்டு வந்தாலே தீராத எல்லா குறைகளும் தீரும். ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணுக்கு நடந்த ஒரு துயரமான இன்சிடென்ட் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அதுவும் அந்த இடத்துல நடந்தது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்ன்னு சொல்கிறது வந்து ரொம்ப வேதனை அளிக்குது. சட்டத்தை வந்து வெளியே வந்து அடிக்கடி வந்து காவல்துறையே வந்து மீறுதுன்னு நம்ம வந்து படிக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து அம்மா பொண்ணு 2 பேர் வந்து லாரியில் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் வந்து இந்த வாழைத்தார் இருக்கு இல்லைங்களா, அதை ஏற்றிட்டு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்லி என்ன இவங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாழைத்தாரை கொண்டு வந்து அந்த வாழைத்தாரை வந்து அந்த கோயிலில் இறக்கிட்டு தேர் பேசிக்லி ஃப்ரம் ஆந்திரா. ஸோ அங்கேருந்து வந்து இப்போ நம்ம எப்படி திருப்பதி போகிற மாதிரி தான் அவங்களுமே வந்து தே கம் டு திருவண்ணாமலை டு இந்த வாழைத்தாரை இறக்கிட்டு அப்படியே சாமி தரிசனம் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தே ஹவ் கம் டு திருவண்ணாமலை. ஸோ அதை வந்து லாரியில் கொண்டு வந்திருக்காங்க. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லேட் நைட் அவங்க வந்து திருவண்ணாமலையை ரீச் பண்ணும்போது ஆந்திராவிலேருந்து. ஸோ ரெகுலராக இந்த மாதிரி இந்த வண்டிகள் அங்கே வந்து இந்த மாதிரி வேரியஸ் ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி கமாடிட்டிஸ் கொண்டு வந்து அந்த ஊரில் வந்து இறக்கிட்டு போவாங்க. அப்போது அந்த மாதிரி வரும்போது அம்மா பொண்ணு வந்திருக்காங்க. அப்போ நைட் போலீஸ் பேட்ரோலில் இருந்த பீப்புள் வந்து இந்த வண்டியை வந்து நிறுத்தியிருக்காங்க. என்ன இதுன்னா இந்த மாதிரி வாழைத்தாரை இறக்கிறதுக்காக நாங்கள் வந்து வந்திருக்கோங்க, இறக்கிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிடுவோன்னொடனே அப்போ அந்த போலீஸ் பேட்ரோலில் இருந்த 2 போலீஸ் வந்து இந்த அம்மாவையும் பொண்ணையும் இறங்க வச்சுருக்காங்க. அப்போ அந்த டிரைவர் வந்துட்டு அந்த டிரைவர் அண்ணா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இல்லைங்க அவங்களும் இதுக்கு தான் வந்திருக்காங்க, இறங்கிட்டு நாங்கள் நைட் கிளம்பிட போகிறோம், இதில் உங்களுக்கு என்ன சஸ்பிஷன் எதுவும் ஒன்றும் இல்லை எங்களுக்கு ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது. ஏன்னா நல்லவங்களை பார்த்தா தான் நக்சலைட் டெரரிஸ்ட் அந்த மாதிரி வந்து செக்கிங் வந்து பண்ணுறதுன்றது வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். அது பண்ணுறது தவறே கிடையாது. ஏன்னா காமன் மேன் மாதிரி தான் அவங்களுமே இருப்பாங்க. பட் இட்ஸ் குவைட் அன்ஃபார்ச்சுனேட் ஆல்வேஸ் த விக்டிம்ஸ் பிகம்ஸ் தி காமன் மேன் அண்ட் த இன்னசென்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது இறங்க வைக்கிறாங்க அம்மாவையும் பொண்ணையும். பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாழைத்தாரை போய் இறக்கிட்டு கோயிலில் திரும்பி வரும்போது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவங்க 2 பேரையும் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மாவையும் பொண்ணையும் புல்லட்டில் ஏற்றிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கா, ஒரு மேல் கான்ஸ்டபிள்ஸோ இல்லை மேல் செக்யூரிட்டி பேட்ரோலில் இருக்க போலீஸ் வந்து முதல்ல விமன் பீப்புளை
எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கே வந்து அங்கே ரூல்ஸ் வந்து இருக்கான்றதே வந்து நம்ம கேள்விப்பட்ட முடிக்க விமன் போலீஸ் நீட் டு அக்கம்பனி ஈவன் டியூரிங் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அ ஃபீமேல் வாட் எவர் தி கிரைம் இஸ் அந்த கிரைம் சீனில் வந்து கண்டிப்பாக ஒரு விமன் போலீஸ் இருக்கணும். அப்போது அந்த மாதிரி வந்து எந்த ப்ரோட்டோகாலும் ஃபாலோ பண்ணாமல் ஒரு புல்லட்லேயே ஏற்றிட்டு அம்மாவையும் பொண்ணையும் தே ஹவ் டேக்கன் தெம் டு அ கிரேவியார்ட். சொல்லும் போதே ரொம்ப மனசு பதறுதுங்க. ஒரு பெத்த தாய்க்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு ஃபீமேல் ஒரு அநியாயம் நடக்குதுன்னும் போது அதை தட்டி கேட்கறதுக்கு ஜென்ரலாக தப்பானவர்கள் பண்ணால் போலீஸை நாடுவாங்க. ஒரு போலீஸே வந்து இதை பண்ணும்போது அவங்க அப்ஜெக்ட் பண்ணாலும் அங்கே வாய்ஸ் இருந்திருக்காது. ஸோ ஒரு விருப்பமே இல்லாமல் பயத்தோட நடுங்கிட்டு தான் வந்து அவங்க அந்த இது போயிருக்காங்க. போன உடனே தீஸ் 2 policemen have done what shouldn't been done to that girl. மொலஸ்ட்ன்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு கூட வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ சின்ன பொண்ணு. ஸோ that girl has been molested by these people and that girl has fainted. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அம்மா கதறி அழுதுருக்காங்க. அண்ட் அதை பார்த்துட்டு அந்த சுற்றி அந்த திருவண்ணாமலையில் இருந்த அங்கே இருக்க லோக்கல் ஒர்க்கர்ஸ்ன்னு சில பேர் சொல்கிறாங்க. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியர்பை போலீஸ் செல்லுக்கு கால் பண்ணி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கால் பண்ணி police have come. That time women police have all come because crime has happened against a girl அப்படின்றதுனால women police have also come. But we need to give hats off to Thiruvannamalai police because immediately ஜென்ரலாக இந்த மாதிரி நடந்து விசாரணைன்னு சொல்லி வாரக்கணக்காக ஓடாமல் immediately இந்த இன்சிடென்ட் நடந்து the same day that 2 policemen have been identified, arrested because இந்த கேர்ள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு இன்ஃபேக்ட் மயக்கம் ஆயிட்டாங்க இந்த கிரைம் நடந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் after she has regained consciousness, this victim has given the identifications of these 2 policemen. அதில் ஒருத்தருக்கு தாடி இருந்துச்சு, ஒருத்தருக்கு தாடி இல்லைன்னு சொல்லி அதை வச்சு அந்த டைமில் யார் இருந்தாங்கன்றதை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அந்த நைட் பேட்ரோலில் பண்ணி அரெஸ்ட் பண்ணி மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி எடுத்துகிட்டு போய் வெள்ளூர் பிரிசன்லையும் அடைச்சாச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். ஒரு சைடு நம்ம 2 போலீஸ்மேனை திட்டுறோம், இவங்கனால வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இலக்குன்னு நம்ம சொல்கிற டைமில் there are so many good hearted police people who have brought in justice. So அதை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் the identification of these people are also kept in strict confidence. அதுக்குமே நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அம்மா யாரு பொண்ணு யாருன்றது இப்போ முடிக்க யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம இந்த இன்சிடென்ட் நடந்தது தான் பேசுகிறோமே தவிர they have strict confidence. They have not revealed the photographs, details on the real name of any of the details of these victims. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள இம்ப்ரெஷன் பண்ணியாச்சு. ஸோ இனி அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அப்போது என்ன வந்து இதில் வருத்தமான விஷயம்னா இந்த மாதிரி வந்து ஒரு சராசரி மனுஷன் பண்ணுற தவிர வந்து போலீஸில் வந்து நீங்கள் இவ்வளோ ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்து இருக்கிற 2 பீப்புள் வந்து பண்ணுறாங்கன்னும் போது இது தொடராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை நாள் வந்து இந்த ஃபியர் ஃபேக்டர் ஆஃப் போலீஸ் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இலக்கு விளைவிக்கிற மாதிரி சில கருப்பாடுகள் இருந்துட்டு தான் இருக்கு. அப்போது இந்த பீப்புளை வந்து சீனியர் அஃபீஷியல்ஸ் என்ன மாதிரி வந்து ஃப்யூச்சரில் பப்ளிக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், மோர் அண்ட் மோர் விமன் கிரைம்ஸ் நடக்காமல் இருக்கணுன்றதுக்கு போலீஸ் ஆர் டேக்கிங் சோ மெனி மெஷர்ஸ். பட் இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிற மாதிரி இந்த ஒன் சச் கிரைம் வில் bring so much of negativity into the state. இப்போ இதுவே வந்து பல விதங்களில் இனி அரசியல் இதில் வெடிக்கும். வாட் இஸ் த சேஃப்டி ஃப்ளைட் ஆஃப் தமிழ்நாடு, அங்கே விமனுக்கு சேஃப்டி இருக்கா? ஒரு பில்கிரிமேஜ் ஸ்டேட்லேயே இந்த சிட்டிலேயே வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னா வந்து அப்போ வாட் இஸ் தி ஃபேட் ஆஃப் விமன் இன் ஆல் தி அதர் காமன் பிளேசஸ்? போலீஸே வந்து இந்த கிரைமை பண்ணாங்கன்னா அப்போ யாருக்கிட்ட பப்ளிக் போவாங்கன்னு இது மல்டிபிள் பொலிட்டிக்கல் டைமென்ஷனில் 360 degreesல இட் மே டேக் அ ஷிஃப்ட் ஓவர். தட் இஸ் சம்திங் பொலிட்டிக்கல். பட் அஸ் அ காமன் மேன் நமக்கே கேட்கறது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தைரியம் ஃபர்ஸ்ட் எப்படி வருது? அப்போது வந்து சட்டங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்றதுனால தைரியங்கள் வருதா? எதனால வருது? அப்போது இந்த கிரைம் எல்லாம் வந்து ஸ்டாப் ஆகும்னா இப்போ நம்ம வந்து முதல்ல இந்த ஃபியர் ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ இது வந்து நம்ம எவ்வளவோ இடங்கள்ல வந்து பார்க்குறோம்.
ஃபாரின்லலாம் ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு போலீஸ் கூட்டிட்டு போகும்போது கூட இமீடியட்டாக ஒரு லாயர் வந்து கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. தே ஸ்பீக் இன் அ ப்ரொஃபஷனல் மேனர். இந்த மாதிரி எடுத்த உடனே கை வைக்கிறதோ இல்லை அடிக்கிறதோ எதுவுமே இல்லை. நம்ம நிறைய பதிவுகள் இதுக்கு முன்னாடி கூட எல்லாருமே பேசுறதை பார்த்துருப்போம். போலீஸ் வந்து முதல்ல கையே ஓங்கிறது கிடையாது பாதி கண்ட்ரீஸில். ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ வேர்பல் கம்யூனிகேஷன், தென் ஃபாலோ. ஸோ இந்த மாதிரி வந்து நான் கூப்பிடுறேன், நீ கிளம்பி என் கூட வாணும் போதே முதல்ல இவங்களுக்குமே இவங்க சராசரியா ஒரு லாரியில வாழைத்தார் ஏத்திட்டு வர ஒரு 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 பெண்மணி, ஒரு அம்மா ஒரு சின்ன பொண்ணு வச்சுட்டு அவங்களுக்கு எவ்வளவு பயங்கள் இருந்திருக்கும். அவங்க கேட்கலன்னு நம்ம தப்பு சொல்ல முடியாது, கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல்டா. பட் அந்த தைரியம் அவங்களுக்கு போலீஸ் அதே ஒரு காமன் மேனா வந்திருக்கலாம். பட் போலீஸே அவங்களுக்கு எடுத்து வந்து கேட்டு அந்த மிட் நைட்ல பயந்து நடுங்கி இருப்பாங்க. அவங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்க இன்னும் பேசும்போது தான் தெரியும். அப்போ வந்து யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து ஒரு விமன் வந்து ஒரு போலீஸ் மேன் வந்து நீங்க வான்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது கூட ஒரு விமன் எஸ்கார்ட் இருந்திருக்கணும். அதுவே இல்லை. ஸோ காமன் பப்ளிக் சில சட்டங்கள் ரூல்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காமனா வந்து எங்க வேணாலும் நான் கூப்பிடுறேன் நீ வந்துதான் ஆகணும்னு சொல்ற ரூல்ஸ் யாருக்குமே கிடையாது. ஸோ மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் சட்டங்களே தவிர அதை வந்து டீவியேட் பண்ற உரிமை வந்து சட்டத்துக்கே கிடையாது. அப்போ இவ்வளோ நல்ல கான்ஸ்டிடியூஷன் ரூல்ஸ் எழுதி இவ்வளோ வாட் டு சே லைக் ஜட்ஜஸ் ஆகட்டும், மெஜிஸ்ட்ரேட்ஸ் ஆகட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், போலீஸ் கமிஷனர்ஸ் ஆகட்டும், இப்போ ஒழுங்கா திருவண்ணாமலை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தலைநிமிர வச்ச மாதிரி ஒழுங்கா இந்த 2 பேர் மேல ஆக்ஷன் எடுத்த போலீஸ் பீப்புள் ஆகட்டும். ஸோ இவங்கெல்லாம் பாடுபடுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். ஸோ காமன் மேன் நம்மளும் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். அப்புறம் தான் வந்து தெர் வில் பி சப்போர்ட் ஆஃப் ஹெல்ப் ஃப்ரம் த போலீஸ் பீப்புள் ஆர் ஃப்ரம் எனி அதர் பீப்புள். ஸோ அதனால் நம்மளும் சில விஷயங்கள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும். இனிமேல் இந்த மாதிரி துயரமான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும், அதுக்கான சட்டங்கள் வரும்னு நம்ம நம்பலாம். சீக்கிரம் அந்த கேர்ள் வந்து இதெல்லாம் வந்து கடந்து போகிறது கஷ்டம்தான். பட் இருந்தாலும் வாழ்க்கையில் இந்த மாதிரி சில சம்பவங்கள் வந்து நடந்துருச்சுன்னா அது நடந்துருச்சு அப்படின்றத வந்து ரொம்ப மைண்டில் எடுத்துக்காம சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குன்னு சொல்லி கடந்து போகிறது மட்டுமே தான் வந்து இதுக்கான விடையாக இருக்கும். இதுலேயே உடஞ்சி உட்காந்து லைஃப்பை வந்து, ஏன்னா சின்ன பொண்ணு படிக்க வேண்டியது, வாழ வேண்டியது, சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அவங்க அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து லெட் காட் பி வித் தெம் டு கிவ் ஆல் த கான்ஃபிடன்ஸ். நம்மளால முடிஞ்ச, எல்லாரோட முடிஞ்ச மனித நேயம் அண்ட் கேர் அண்ட் அஃபெக்ஷன் இந்த மாதிரி விக்டிம்ஸ்க்கு நம்மளுமே வந்து கூட நின்று சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. 2 பேர் பண்ண அயோக்கியத்தனமான தவறுகள் வந்து நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சிடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வந்து டிட்டர்மின் பண்ணணும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட்டை வந்து நம்ம வந்து ரீகூப்பரேட் ஆகி ரெக்கவர் ஆகிட்டு திரும்பி ஓட ஆரம்பிக்கணும், திருப்பி நடக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த திருவண்ணாமலை இன்சிடெண்ட் முதலும் கடைசியுமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட். மற்ற ஸ்டேட்டில் நிறையா பார்க்குறோம். இனி அது நடக்காமல் வந்து இருக்கணுன்றத அந்த திருவண்ணாமலை கடவுள்கிட்ட நம்மளும் வேண்டிக்கலாம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நம்ம பேசக்கூடிய சிச்சுவேஷன் வராமல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ.